எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தகப்பனே நன்றி செலுத்துறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளை நீ தந்த சோதரம் கிருபைகளை தாங்கடும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். தேனின்னி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே, அதை தேடிய நாடி ஓடிய வருவோம் நீ மனமே. தேனின்னி மகிழும் இயேசுவின் நாமம் திவ்யம் மதுரமாமே. இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு காரியம். என்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் பயப்படக்கூடாது. அவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம பயப்படவே மாட்டோம். எல்லாத்துக்கும் போராட்டம் உண்டு இந்த உலகத்துல, எல்லாத்துக்கும் உபத்திரவு உண்டு. உபத்திரவத்தை நான் ஜெயிச்சுட்டேன், இனிமே நீங்களும் ஜெயிக்கணும்ல. அப்போ உங்களுக்கு போராட்டங்கள் வரும், போராட்டங்கள் வரணும். ஒரு மனிதனுக்கு போராட்டம் இல்லாம ஒரு பகுதியை கையில கொடுக்க முடியாது. நீங்க தாவீதை எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாவீது எல்லாவற்றிலும் வெற்றி கண்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், அவனை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது 17 வயசுல தான். அந்த 17 வயசுல அவனுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்துல அவன் சரியா ஓடினான். சரியா ஓடினதுனால அவன் எல்லாத்துலயும் ஜெயம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரு. வர வர அவன் திருப்தி அடைந்தான் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவன் ஜெயிச்சாலும் அவனுக்கு பரிசு கிடைக்கல. முதல்ல இந்த ராஜா சொன்னா, நீ என்னுடைய இந்த கொலியாத்தை கொண்டுட்டாக்கி என்னுடைய மகளை கொடுப்பேன், உனக்கு அதுல பாதி ராஜ்யத்தை தருவேன், எல்லாத்தையும் தருவேன்னு சொன்னான். ஆனா இவன் ஜெயிச்சுட்டான். யாரோ பாடின பாட்டை வச்சுட்டு இவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகள் கிடைக்கல. ஆனாலும் இவன் சோர்ந்து போகல. எனக்கு கிடைக்கலையே, நீ மாமா நீ ஏமாத்தி விட்டானேன்னு சொல்லல. திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தான். அந்த பிரச்சனையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. பிரச்சனையை கர்த்தர் தர்றாரு, கர்த்தர் அதை சால்வாக்குன்னு அவன் கர்த்தரை மட்டும்தான் நோக்கி பார்த்தான். அவரை நோக்கி பார்த்த கண்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சங்கீதம் 34:5 இருக்கு. அவன் பார்த்தான், கர்த்தரை மட்டும்தான் பார்த்தான், எதிராளியை பார்க்கல. எதிராளியை மன்னிக்கிறவனா இருந்தான். இன்னைக்கு நம்ம எதிராளியை மன்னிக்கிறவனா இருக்கோமா? அவன் கர்த்தரை மட்டும்தான் பார்த்தான்னு வேதாகமத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அவன் எந்த காலமா இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கதான் செஞ்சான், துதிக்கதான் செஞ்சான். அவன் எந்த ரீதியிலையும் சோர்ந்து போகல. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. இந்த பழைய வருஷத்துல கர்த்தர் உனக்கு நன்மை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறார். இந்த பழைய வருஷத்துல எல்லாம் துன்பம் உனக்கு ஒழிஞ்சிடும். புதிய வருஷத்துல நீ திட்டமாயிரு, திடம் கொண்டு பலமானதான் இரு. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அவர் திட்டம் வச்சிருக்கிறார். அப்போ எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு, போராட்டம் வேணும். போராட்டம் இருந்தாதான் ஜெயிக்க முடியும். என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமா என்னாதே, அவரால் கடிந்து கொள்ள போடும் போது நீ சோர்ந்து போகாத. நீதிமொழி 3:11-12 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு சோதனை வேணும். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தன் சொந்த இஷ்டத்திலேயே சோதிக்கப்படுகிற காரியங்கள் உண்டு. ஆனா கர்த்தரை எதுக்காக சோதிக்கிறான்னா, அவருடைய பரிசுத்தத்துக்கு நீ பங்குள்ளவர்களா மாறணும். அப்ப இந்த நாட்கள் நான் அந்த ஊழியத்தின் பாதையில ஓடிட்டே இருக்கும்போது நிறைய பேர் எனக்கு செய்தி ஆயத்தம் பண்ணுவாங்க. கடைசி நேரத்துல சொல்லுவாங்க, ஐயா நான் என்னுடைய மகளுடைய திருமண காரியம் இருக்கு, நான் போக வேண்டியிருக்கு, நீங்க வருவீங்கன்னு தெரியும், ஆனா இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நான் அங்க இருந்து பல 1000 ரூபாய் செலவு பண்ணிட்டு போவேன். போகும்போது அங்க தடையா இருக்கும். ஒன்னு சொல்லுவாங்க, இப்பதான் எங்க அம்மா அப்பா பாருங்க கடந்த நாள் ஹைதராபாத்ல எனக்கு செய்தி ரெடி பண்ணாங்க. கடைசி நேரத்துல சொல்லிட்டாங்க, நான் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு சீரியஸ் ஆயிட்டு நடத்த முடியாது. அப்ப எந்த விதத்திலேயே நடத்த முடியாது. அவங்க பிரயாசப்பட்டாங்க. இன்னொருத்தன் பார்த்துட்டு இருக்கிறாங்களா, கட்சிக்கிற சிங்கம் போய் அவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடிக்கிட்டு இருக்கான். அவன் அப்படியே லாக் பண்ணிட்டான். அப்ப அந்த நேரத்துல என்ன சொன்னாங்க, என்ன தம்பி இப்படி பண்ணிட்டானே? அவன் பண்ணலையா, எனக்கு கர்த்தருடைய திட்டம் இல்லை, அங்க போறதுக்கு அனுமதி இல்லை. அதனாலதான் கர்த்தர் அதை என்ன செஞ்சாரு, லாக் பண்ணாரு. நீங்க அவன் லாக் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. கர்த்தருடைய அனுமதி இல்லாம நான் எந்த இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா அவரே சொல்றாரு, ஒரு வீட்டுக்குள்ள நீ பிரவேசிக்கும் போது அந்த வீட்டாரை வாழ்த்து. அந்த வீட்டார் தகுதி உள்ளவனா இருந்தா அவன்கிட்ட தங்கு, இல்லைன்னா நீ தங்காதன்னுட்டு மத்திய 12 எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். எந்த வீடா இருந்தாலும் தகுதியா இருந்தா தான் நீ போகணும்.
நீ தகுதி இல்லாத இடத்துக்கு நான் உன்னை அனுப்ப மாட்டேன். அப்படியே நீ புறப்பட்டாலும் கூட நான் அதை என்ன செய்வேன், தடை பண்ணிடுவேன். ஏன்னா ஏசாயா 30:21 சொல்றாரு, நீ வலதுபுறமா சாயும் போது வழி இதுவே நீ சொல்லு வார்த்தை ஒண்ணு கேட்குமா, இடதுபுறமா சாயும் போதும். அப்ப நான் சாயிற இடத்தையே அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நிமிஷமும் ஒண்ணு பாக்குறாரு தம்பி, ஒவ்வொரு நிமிஷமும். நீ 10 ரூபாய் விடும்போதும் பாக்குறாரு, 10 ரூபாய் சம்பாதிக்கும் போது பாக்குறாரு, மற்றவங்களுக்கு நீ இறங்கி கடன் கொடுக்கும் போது பாக்குறாரு, மற்றவங்களை மிரட்டும் போதும் பாக்குறாரு. எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தானே இருக்கிறாரு. அதனால சோர்வுகள் வரும்போது நீங்க எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஓகேவா? இப்படி உங்கள் அன்பு சகோதரன் கோக்கிருபாகரன், தமிழ்நாடு ஒய்யான்குடி. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 9842671266 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.